பெங்களூருல இருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. அதோட பேரு மைண்ட்ஃபுல் ஏஐ லேப். அந்த கம்பெனியோட சிஇஓ ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் தன்னோட 4 வயசு பையனை வெட்டி கொலை செஞ்சு ஒரு பேக்ல போட்டு கோவா ஹோட்டல் ரூம்ல இருந்து பெங்களூருக்கு பறக்க முயற்சி செஞ்சப்போதான் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு ஒரு பயங்கரமான விஷயம் கண்ணில் பட்டுச்சு. இந்த பயங்கரமான சம்பவத்தை பத்தி தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ வாட்சிங் ஸ்மிம் ஆல்வின். டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவத்தை பற்றி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. சுச்சானா சேத் 39 வயசான ஒரு ஆண்டர்பிரினர். கல்யாணம் நடந்து 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்திருக்கு. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குழந்தை வேணாம்னு இருந்த சுச்சானா பிஸ்னஸ் விசிட்ஸ்க்காக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பல ஊர்களுக்கு போயிட்டு வர்றது பிடிக்காத ஹஸ்பண்ட் கூட வாழ பிடிக்கலன்னு டைவர்ஸ் காரியங்கள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. கோர்ட்ல பையன் அம்மா கூட தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி சண்டேஸ் கேரளாவை சேர்ந்து அந்த பையனோட அப்பா பார்க்க வர்றது பிடிக்காம லாஸ்ட் சண்டேக்கு ஒரு நாள் முன்ன பையனை கொல்ல நினைச்சதா சொல்லப்படுது. பிளான் பண்ண மாதிரியே பையனை கொண்டுட்டு தான் கையையும் அறுத்து சூசைட் பண்ணிக்க நினைச்சிருக்கு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, மைண்ட் மாறி பையனோட பாடியை ஒரு பேக்ல போட்டு ஹோட்டல் ஆளுங்க கிட்ட கேப் புக் பண்ண சொல்லியிருக்கு. அவங்க ஃபிளைட்ல போனா நேரமும் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் சொல்லியிருக்காங்க போல. ஆனா சுச்சானா கேப்லயே கிளம்பிட்டதா தெரிய வருது. போன சில நேரத்திலேயே அங்கிருந்த ஹோட்டல் ரூம்ல ஹவுஸ் கீப்பிங் ஆளுங்க போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரூமை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் அங்க ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்திருக்காங்க. ரத்தக்கரை படிஞ்ச ஒரு டவலை பார்த்து பயந்து போய் அலறி அடிச்சுட்டு ரிசப்ஷன்ல சொல்லி போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு சம்பவமும் தெரிய வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ்க்கு இன்னொரு டவுட், அந்த லேடி வரும்போது பையன் கூட இருந்தது, கிளம்புறப்போ இல்ல. அதையும் போலீஸ் கிட்ட சொன்ன பிறகு ஆஃப்கோர்ஸ் போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. போலீஸ் போன் பண்ணி கேட்டதுல சுச்சானா பையன் ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டாங்க. போய் பார்த்தா அந்த அட்ரஸே ஃபேக்கு, அங்க யாருமே இல்லை. சரி, இது வேற மாதிரி தான் டீல் பண்ணணும்னு கேப் டிரைவர் கிட்ட மறுபடியும் கால் பண்ணி கொங்கணி லாங்குவேஜ்ல பேசி பக்கத்துல வர சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விட சொல்லியிருக்காங்க. சுச்சானாக்கும் கொங்கணி மொழி தெரியல, சோ எப்படியும் தப்பிச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்ததும் பேக்ல பையனோட பாடி இருக்கிறத பார்த்து அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தீர்ப்பு விஷயங்களெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். பிசிக்ஸ்ல மாஸ்டர் டிகிரி, சான்ஸ்கிரிட்ல டாப்பர், ஒரு ஏஐ கம்பெனியோட ஃபவுண்டர் சிஇஓன்னு சொகுசாவே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கு ஒரு குழந்தைய பெற்று அதை கொன்னு குழந்தை அம்மா கிட்ட இருந்தாதான் சேஃபா இருக்கணும்னு கோர்ட் நினைச்சு சொல்லியிருக்கு. குழந்தை பிடிக்கலன்னா அப்பயாச்சும் சொல்லியிருக்கணும். இன்கேஸ் அந்த குழந்தை அப்பா கிட்ட இருந்துச்சுன்னா உயிரோடு இருந்திருக்கும். இந்த விசித்திரமான கேஸோட தீர்ப்பு என்ன ஆகும்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.